Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டில நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம், நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே. ஸோ நாளைக்கு வந்து கால் சைடு போய்க்கலாமா புட் சைடு போய்க்கலாமா எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஆப்ஷன் பையிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் மெத்தட்ல பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா. ஸோ இன்னும் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ற மூலமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு கூட பாருங்க, நான் வந்து லைவ் மார்க்கெட்ல வந்துட்டு இந்த மாதிரி சார்ட்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னா பிரைஸ் ஆக்ஷன் படி உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்தானா கால் சைடு போய்க்கலாமா புட் சைடு போய்க்கலாமான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு 12:30 காட்டே வந்து சொல்லியிருக்கேன். பிரேக் அவுட் வந்து கொடுக்குறா. ஸோ 17,850 வரைக்கும் போகலாம். 17,800 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட், 17,850 செகண்ட் டார்கெட் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாம ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கான்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து இன்னைக்கு நிஃப்டி வந்துட்டு பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட் இந்த இடத்துல வந்துட்டு சூப்பரான ப்ராஃபிட் தான் 1000 ருபீஸ்க்கு மேல புக் பண்ணாங்க. ஸோ நம்மளுடைய ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ற விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. 2 டெலிகிராமோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இதுல வந்துட்டு இன்னைக்கு ஒரு ட்ரேடு வந்து கொடுத்துருந்தோம். ஸோ ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்ல எப்பவுமே ட்ரேடு கொடுப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 17,800 கால் ஹீரோ ஜீரோவா கொடுத்துருந்தோம். ஸோ உங்களுக்கு 25 ரூபாயில வாங்கிக்கிங்க. 1,250 ரூபா தான் வந்துட்டு உங்களுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ யாராச்சும் வாங்கியிருந்தாங்கன்னா 25 ரூபாயில இருந்து 60 ரூபா வரைக்கும் போச்சு. இன்னைக்கு க்ளோஸ் ஆனதே வந்து 55 ரூபாயில க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 1,250 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1,250 ரூபா வந்துட்டு ப்ராஃபிட். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து டெய்லி வந்து ட்ரேட் பண்றது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்னுடைய வெரிஃபைடு பிஎன்எல் வந்துட்டு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வந்துட்டு நான் குரூப்ல போடுவேன். நீங்க வந்து வேணும்னா வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நாளைக்கு நிஃப்டியில எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ எப்பவுமே நம்மளுடைய பிளான் வந்து கேப் அப், கேப் டவுன் அண்ட் ஃபிளாட் இந்த மாதிரி மூணுக்குமே பிளான் பண்ணுவோம். ஸோ என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்மளுடைய பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு வந்து கேப் அப் ஓப்பன் ஆனா உங்களுக்கு 17,875 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். 17,875 இருந்து உங்களுக்கு வந்து ஃபால் ஆகலாம். அந்த கேப் வந்து ஃபில் ஆகலாம். ஃபில் ஆயிட்டு உங்களுக்கு இந்த 17,779 அதாவது 17,780 அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸா இருந்துச்சு. அதை பிரேக் பண்றதுக்கு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிரேக் அப் பண்ணா. ஸோ இங்க வரைக்கும் வரலாம். ஸோ இங்கிருந்து இது வந்து ஒரு ஸ்மால் சப்போர்ட்டா வந்து ஆக்ட் ஆகலாம். இதுக்கு மேல வந்துட்டு 17,780ங்கிறது. ஸோ அதே வந்துட்டு உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆகி 17,870 வந்துட்டு உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்கன்னா மேலே வந்துட்டு உங்களுக்கு 18,000 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ 18,000ங்கிறது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 18,000 டார்கெட்டா வச்சுட்டு நீங்க வந்துட்டு கால் சைடு வந்து போய்க்கலாம். ஸோ 18,000ங்கிறது ஒரு ரவுண்ட் ஃபிகர், சைக்காலஜிக்கல் நம்பர். ஸோ 18,000ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுட்டு போய்க்கலாம். ஸோ இப்போதைக்கு சென்டிமெண்ட் வந்து புல்லிஷா தான் இருக்கு. உங்களுக்கு வந்து கிளியரா வந்துட்டு பாத்தீங்கன்னாவே தெரியும். நிஃப்டி ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேட்ல உங்களுக்கு அப் ட்ரெண்ட் வந்து கிளியரா வந்து இங்க காமிச்சிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஸோ இப்போ அடுத்து இன்னொரு ஹையர் ஹை போறக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு நீங்க கால் சைடு இருங்க. எப்பவெல்லாம் பை ஆன் டிப் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து இருக்கு. எப்பவுமே மார்க்கெட்ல 2 ஸ்ட்ராட்டஜி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். பை ஆன் டிப், செல் ஆன் ரைஸ். இப்போ வந்துட்டு பை ஆன் டிப்ல இருக்குங்க. ஸோ எப்போல்லாம் லோ வருதோ அப்பெல்லாம் வந்து பை பண்ணுங்க. எப்போ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ அப்போ செல் ஆன் ரைஸ்க்கு வந்து மாறிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு 17,800 மேல சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் புல்லிஷ் தான். கீழே வந்து 17,700ங்கிறதே வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இப்போதைக்கு கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. புட் சைடு வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஸ்மால் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க புட் சைடு எல்லாம் போகாதீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கீழே வரும்போது உங்களுக்கு 10 கேண்டில்ல வந்து வரது, உங்களுக்கு இப்ப மேல போகும்போது வந்து 2 கேண்டில்ல போயிருது. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டா வந்துட்டு போகக்கூடாது. ட்ரெண்டோட டிராவல் பண்ணும்போது நம்மளுக்கு மொமெண்டம் இருக்கும் ஏஸ் ஆப்ஷன் பையரா. ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து டக்குன்னு வரும். அதே வந்துட்டு ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டா இது பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணலாம். பட் உங்களுக்கு எப்ப வேணா வந்துட்டு அது லாஸா வந்து மாறலாம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னா கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா இங்கிருந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஸோ இங்கிருந்து கேப் ஃபில் ஆகும். அப்போ வந்து புட் சைடு வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். பட் ரிஸ்கி. ஸோ அதே வந்து இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து நாளைக்கு மறுபடியும் மேலே போனோம்னா
17,780 இருந்து மேலே போனானா 17,880 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். ஸோ 18,700 டார்கெட் வச்சுட்டு கால் சைடு போய்க்க. ஸோ எப்போ இன்னைக்கு வந்து லோவை பிரேக் பண்ணுறானோ இந்த லோ இருக்கு இல்லைங்களா 17,000 இந்த லோ இதே பிரேக் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு டார்கெட் வந்துட்டு 17,640 வச்சுட்டு நீங்கள் புட் சைடு வந்து போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, கால் சைடே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ லைவ் மார்க்கெட்டில் வந்து ஏதாச்சும் பேட்டர்ன்ஸ் எல்லாம் கிரியேட் ஆச்சுன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ கோர்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ வீடியோ ரெக்கார்டர் கோர்ஸ், ஆர்டர் ஃப்ளோ அண்டு ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்ஸ். ஸோ யாராச்சும் அது பர்ச்சேஸ் பண்ணி லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கம்மி ப்ரைஸில் தான் வந்து நம்ம இது பண்ணுறோம். ஸோ யாராச்சும் விருப்பம் இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கோர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு 15 வீடியோஸ் இருக்கும், 17 ஹவர்ஸ் இருக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு 2,500 தான் இந்த கோர்ஸு. ஸோ இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்லேருந்து உங்களுக்கு பேசிக்காக ஆர்டர் ஃப்ளோ, மார்க்கெட் ப்ரொஃபைல் வரைக்குமே வந்துட்டு நான் வந்துட்டு இது அட்வான்ஸ் லெவல் டூல்ஸ் எல்லாம் வந்து நான் சொல்கிறேன். இன்னைக்கு கூட நம்மளுடைய வீடியோ கோர்ஸ் மெம்பர் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம குரூப்பில் போட்டிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோ ரெக்கார்டர் கோர்ஸ் ப்ரோ, ஐ ஹேவ் யூஸ்டு 1000 hours ப்ராஃபிட் டுடே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சரி வாங்க இப்போ வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். வீடியோ கோர்ஸ் வேணும்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு நமக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க, பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. கம்மி ப்ரைஸ் தான், ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட் தான் இன்னைக்கு மார்னிங்லேருந்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் 2 நாளாவே வந்துட்டு நேற்றுலேருந்தே வந்துட்டு ஒரே ஒரு இந்த பேட்டர்ன், இந்த ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன்லேயே போயிட்டு இருக்கா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்குவோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குங்களா, இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன்லேயே போயிட்டு இருக்கா பாருங்க. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணும்போது வேணா நீங்க புட் சைடு போய்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணானா நாளைக்கு புட் சைடு போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து புட் சைடு வந்து ட்ரை பண்ணாங்க. நாளைக்கு வந்து எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேப் அப் பண்ணா 41,700லேருந்து அங்கிருந்து உங்களுக்கு மேலே சஸ்டைன் ஆகி மேலே போனான்னா 42,000 அப்படிங்கிற வரைக்குமே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 41,900 வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுட்டு கால் சைடு போய்க்குங்க. அதே இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணானா ஒரு ஃபால் வந்து இருக்கும் 41,200 வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு வர நிறைய சான்சஸ் இருக்கு. 41,200 ஸ்மால் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 41,374 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்மால் சப்போர்ட்டா வந்து இருக்கும். ஸோ இதுதான் சிம்பிள் பிளான் தான் நாளைக்கு பேங்க் நிஃப்டியில். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணால் புட் சைடு போயிருங்க. ஆட்டோமேட்டிக்காக 41,200 வரைக்குமே வந்துட்டு ஒரு 300 பாயிண்ட்ஸ் ஃபால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு ட்ரெண்ட் பாசிட்டிவ். ஸோ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு மேலே போகிறக்கு சான்சஸ் இருக்குது. 41,800 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். 42,000 வந்துட்டு உங்களுக்கு 7 டார்கெட்டாக வச்சுட்டு நாளைக்கு கால் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பாசிட்டிவ் புல்லிஷ்னஸ்ல இருக்கங்காட்டி கால் சைடில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நிஃப்டிலையும் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா புட் சைடு போய்க்கலாம் நீங்கள். ஸோ நிஃப்டிலையும் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் இருக்கு. கிளியரா வந்துட்டு உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்லேயே தான் போயிட்டு இருக்கான் பாருங்க. விவே பண்றேன் இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு 1 2 3 டைம் சப்போர்ட் எடுத்திருக்கா. ஸோ நாளைக்கு இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு இதுலேயும் வந்துட்டு ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியில் ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எல்லா ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுவாங்க. ஏன்னா கண்டினியூஸாக வந்துட்டு மார்க்கெட் மேலேயே போயிட்டு இருக்குங்களா, ரீடெஸ்ட் கரெக்ஷன் எதுவுமே நடக்கல. ஸோ அதனால ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுற சான்சஸ் கூட இருக்கு. ஸோ நாளைக்கு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு விருப்பம் இருக்கீங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இன்னும் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.